இங்க மேரேஜ் பண்ணியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து மேரேஜ் இன்விடேஷன் எல்லாமே சப்மிட் பண்ணோம். ஸோ நாங்க அங்க பண்ணதை பேஸ் பண்ணி இங்க பண்ணனால மேரேஜ் இன்விடேஷன் இங்க இருக்கிறது எதுவுமே தேவைப்படல. ஸோ ஜஸ்ட் இவங்களோட ப்ரூஃப், ஆனா எல்லாமே வந்து ஒரிஜினல் கண்டிப்பா அவங்கள்ட்ட காமிக்கணும். காமிக்காம ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு தடவையாவது சும்மா ஒரு ப்ரூஃப்காக, ஏன்னா அவங்க சைன் பண்ணணும் நான் வந்து ஒரிஜினலை வந்து வெரிஃபை பண்ணேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டு சேம் டாக்குமெண்ட்ஸ் அப்போ என்னென்னலாம் சப்மிட் பண்ணணும்னா அதே தான் சப்மிட் பண்ணோம். தென் வந்து அப்போ நான் நோட்டீஸ் போடும் போதே விட்னஸ் கூட்டிட்டு போகணும், 3 விட்னஸ் கூட்டிட்டு போகணும். அதே விட்னஸ் 31st டே கண்டிப்பா வரணும். அந்த 3 விட்னஸுமே தான் வரணும். அந்த 3 விட்னஸுமே தான் சைன் பண்ணணும். ஸோ வேற யாரையும் கூட்டிட்டு போக கூடாது, ஆளை மாத்தி கூட்டிட்டு போக கூடாது. ஸோ அதுக்கப்புறம் 30 days முடிச்சு சர்டிபிகேட் வாங்கினா காலையில போய் அங்க வந்து சும்மா ஸ்பெஷல் ஆக்ட் அப்படிங்கறனால அவங்களுக்கு ப்ரூஃப் வேணுங்கிறதுனால சும்மா மாலை மாத்திட்டு ஸோ அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. ஸோ சும்மா மாலை மட்டும் மாத்திட்டு சிக்னேச்சர் சும்மா டெக்ளரேஷன் படிச்சுட்டு அப்படியே ஜஸ்ட் சைன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல எங்க அப்பா போய் சர்டிபிகேட் போயிட்டு